வணக்கம் அண்ட் வெல்கம் டு மோட்டிவேஷனல் அஸ்ட்ராலஜி. நான் உங்க மினி பேசிட்டு இருக்கேன். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு துர்யோகம் கேன்சல் ஆகுமா, கேன்சல் ஆனா எப்பேற்பட்ட விதிகள் அதற்கு பொருந்தும் அப்படிங்கறத தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். ஜோதிடம் அப்படின்னாலே கொஞ்சம் பயம் இருக்கும். ஐயோ, துர்யோகம் இருக்குமோ, கெட்ட யோகம் இருக்குமோ அப்படிங்கிற சிந்தனையிலேயே தான் நம்ம ஜோதிடத்தை அணுகிறோம். ஆனா நம்ம மோட்டிவேஷனல் அஸ்ட்ராலஜில எப்போதுமே ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட், ஒரு பாசிட்டிவ் கோணத்தை தான் நம்ம எப்போதுமே இந்த ஜோதிடத்தின் வழியா இந்த சேனல்ல நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு துர்யோகம் கேன்சல் ஆகிற விதி என்ன அப்படிங்கறத டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. நண்பர்களே, தரித்திரிய யோகம் அப்படிங்கிற யோகம் ரொம்ப காமனான யோகம். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம சேனல்லயே நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆனா இது கேன்சல் ஆகுமா, இது இருந்தும் இல்லாம போறதுக்கான விதிகள் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. அதற்கும் ஜோதிடம் நம்மளுக்கு வழி காட்டி இருக்கு. அதுதான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி இந்த தரித்திரிய யோகம்னா என்ன அப்படிங்கறத ஒரு ரீகேப்பா பார்த்துருவோம் வாங்க. இப்ப இந்த தரித்திர யோகம் அப்படிங்கிறது யோகஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற, அதாவது நம்மளுக்கு யோகமும் லாபமும் கனெக்ட் ஆகுற 9, 11 இந்த கனெக்ஷன்ல இருக்கிற, அதாவது 9ஆம் பாவம் நல்லா இருக்கணும், அதே சமயத்துல 11ஆம் பாவமும் நல்லா இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு லாபமும் யோகமும் கலந்து நல்லா வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனா என்னதான் 9ஆம் இடம் நல்லா இருந்தாலும் 11ஆம் இடம் நல்லா இல்லை அப்படின்னா ஆப்வியஸா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் யோகம் கன்வெர்ட் ஆகி ப்ராஃபிட்டா மாறுற விஷயங்கள் நம்மளுக்கு தடைப்பட்டுரும். அப்பேற்பட்ட ஒரு 11ஆம் இடம் உங்களுக்கு, அந்த 11ஆம் இடம் கெட்டு இருந்தாலோ இல்ல 11ஆம் இடத்து அதிபதி 6, 8, 12 இருந்தாலோ இல்ல நீச்சம் மாறுது இல்ல வலுவிழக்கிறது என்ன மாதிரி பிரச்சனையில மாட்டி இருந்தாலோ நம்மளுக்கு இந்த தரித்திர யோகம் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சுக்கலாம். அதே மாதிரி 2ஆம் இடமான தனஸ்தானம், ஏன்னா 2ஆம் இடத்துக்கு மத்த எல்லாம் குடும்பம், வாக்கு, இந்த மாதிரி மல்டிபிள் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருந்தாலுமே நம்ம முக்கியமா பாக்குறது இந்த தனத்தை. இந்த இந்த தரித்திர யோகம் பொறுத்த வரைக்கும் நம்ம முக்கியமா பாக்குறது தனத்தை. அப்போ அந்த இடத்தோட அதிபதியும் இதே மாதிரி 6, 8, 12 உட்கார்றது, இல்ல வீக்கா இருக்கிறது, இல்லைன்னா டிப்ளீட்டட், அதாவது கொஞ்சம் வலுவிழந்து வீக்கா இருக்கிறது, இந்த மாதிரி நிலைகள்ல இருந்தாலும் இந்த யோகம் செயல்படுறதா நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ இந்த யோகம் இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா இது கேன்சல் ஆயிடுமா? ஏன்னா ஜோதிடத்துல பல ரூல்ஸ் இருக்கு. ஒரு துர்யோகம் தன்னைத்தானே கேன்சல் பண்ணிடும். அது தெரியாம நம்ம ஐயோ இந்த யோகம் இருக்கு, இந்த யோகம் இருக்குன்னு நம்ம மனசு குழப்பிட்டு நம்ம நெகட்டிவா பத்தியே யோசிக்கிறதுனால நம்ம நெகட்டிவ் வைப்ஸை தான் நிறைய அட்ராக்ட் பண்ண போறோம். அப்போ இந்த இடத்துல இந்த யோகம் கேன்சல் ஆகிறதுக்கு நான் என்னத்தை பார்க்கணும், எந்த மாதிரி விதிகளை நான் பார்க்கணும் அப்படின்னா, நீங்க முதல்ல குருவை எடுக்கணும். குரு நல்ல வலுவா இருந்து, குரு இருக்கிற இடத்துல பார்க்கிற இடத்துல ஏதோ ஒரு இடத்துல இந்த 11ஆம் இடமோ இல்ல 2ஆம் இடமோ இல்ல அந்த அதிபதிகள் வீக்கா இருக்காங்க இல்லைங்களா, வலுவிழந்த ஒரு இடத்துல இருக்காங்க இல்லைங்களா, அந்த இடத்தை பார்த்தாலும் சரி, ஏதோ ஒரு வகையில இந்த 11க்கும் 2க்கும் குரு பார்வை தொடர்பு இருந்தாலே இந்த விதி உங்களுக்கு கேன்சல் ஆயிடும். இல்லைன்னா வீரியமாவது அட்லீஸ்ட் ஒரு 70 to 80% கம்மி ஆயிடும் அப்படிங்கிறது தான் விதி. அதே சமயத்துல நம்ம ஜூபிட்டர் மட்டும், அது குரு மட்டும் தான் எடுக்கணுமா அப்படின்னா இல்லை, நம்ம சுக்கிரனையும் எடுத்துக்கலாம் இந்த விதியில. அவரோட பார்வை, அதாவது அவங்களோட பார்வையோ இல்ல சுக்கிரனோட உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில இந்த இந்த இடமோ இல்ல இந்த இந்த இடத்துக்குரிய கிரகமோ உங்களுக்கு தொடர்புல இருக்கு அப்படின்னா கூட நம்ம இது கேன்சலேஷன் விதியில எடுத்துக்கலாம். அதற்கு மேல மற்ற நல்ல யோகங்கள் ஏதோ ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி உச்சமாயிட்டாங்க, இல்ல 11ஆம் இடத்து அதிபதி உச்சமாயிட்டாங்க. அவங்க டிஸ்பைட் ஆஃப் த பிளேஸ் தே செட், அவங்க நல்ல வலுவா இருக்காங்க, உச்சத்துல இருக்காங்க அப்படின்னா கூட உங்களுக்கு இதுல கான்ட்ரடிக்டிங் எனர்ஜியில இந்த நெகட்டிவ் எஃபெக்ட் கொஞ்சம் டிமினிஷ் ஆக ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ வீடு கொடுத்த கிரகம் உச்சமானாலும் நம்மளுக்கு நல்லதுதான். வீடு ஐ மீன் நம்ம உட்கார்ந்து இருக்கிற கிரகம், அதாவது இந்த இந்த 11, 2க்கு அதிபதி உட்கார்ந்து இருக்கிற கிரகம் வலுவானாலும் நம்மளுக்கு நல்லதுதான். எந்த விதத்துல நம்மளுக்கு ஏதோ ஒரு பாசிட்டிவ், ஒரு பாசிட்டிவ் உச்சம் பெற்ற கிரகம் பார்த்தால் ஜூபிட்டர் வீனஸ் தான் இருக்கணும்னு தேவையில்லை, குரு சுக்கிரன் தான் இருக்கணும்னு தேவையில்லை, வேற எந்த கிரகங்கள் நல்ல வலிமையில இருந்து அது பார்த்தாலுமே
நம்மளுக்கு இந்த மாதிரியான கெட்ட துர்யோகங்களின் வலிமை குறைஞ்சிடும். ஆட்டோமேட்டிக்கா தன்னைத்தானே கேன்சல் பண்ணிக்கிற அளவுக்கு கூட பர்சன்டேஜஸ் மாறும் அப்படிங்கிறத பதிவு பண்ணிக்கிறேன். அப்போ இது எத்தனை பர்சன்ட் எனக்கு இருக்கு, இல்ல எத்தனை பர்சன்ட் கேன்சல் ஆகுது, இல்ல இது கம்ப்ளீட்டா கேன்சல் ஆயிடுச்சா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க கரெக்டா பார்க்கணும்னா அதற்கு நீங்க உங்களோட உங்களுக்கு பிடிச்ச இல்ல உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற அஸ்ட்ராலஜர்ஸ் கிட்ட கேளுங்க. ஏன்னா அவங்களால இந்த பர்சன்டேஜை கரெக்டா சொல்ல முடியும். கரெக்டா கணிச்சு இவ்வளோ பர்சன்ட் சஃபரிங் இருக்கு, இவ்வளோ பர்சன்ட் நன்மை இருக்குங்கிற புரிதலையும் வழிகாட்டுதலையும் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு பர்சனல் கன்சல்டேஷன் தேவைப்பட்டாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் மினி. நன்றி, வணக்கம்.